1, 2, 3 CNews viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் சகாப்தம். புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமாங்கிற பழமொழிக்கு ஏற்றார் போல் நம் கேப்டனின் மகன் சண்முக பாண்டியன் வாரிசு முதல் முறையா ஹீரோவா களமிறங்கி இருக்கும் படம் தான் சகாப்தன். கேப்டனின் மகன்கிற ஒரு காரணத்துக்காகவே இந்த படத்துக்கு பூஜை போட்ட நாள் முதல் எதிர்பார்ப்பு தான். விஜயகாந்த்ங்கிறதுனாலே நம் நினைவுக்கு வருவது முதல்ல போலீஸ், நாட்டிற்கு நல்ல கருத்து சொல்வதுதான். அப்படி இருக்க சண்முக பாண்டியன் இது ரெண்டையும் முதல் படத்திலே செஞ்சிருக்காரு. படத்தோட கதைன்னு சொல்லி பார்த்தோம்னா, மதுரையில ஒரு கிராமத்துல யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்காத ஒரு நடுத்தர குடும்பத்து இளைஞனா வலம் வர சண்முக பாண்டியன். இவருடைய நண்பர் ஜெகனுடன் கில்லி விளையாடுவது, கோழி முட்டை திருடுவது, ஜாலியா பொழுது கழிச்சிட்டு வரார் நம்ம ஹீரோ. துரத்தி காதலிக்கும் கஷ்டம் தான் இல்லாம தன் சொந்த அத்தை மகளையே சண்முக பாண்டியன் காதலிக்கிறாரு. மலேசியா ரிட்டனா வரும் பவர் ஸ்டார் இவர்களுக்குள் வெளிநாடு சென்றா நல்லா சம்பாதிக்கலாங்கிற ஆசையை விதையா விதைக்கிறாரு. இதே ஊர்ல வசிக்கும் தேவயானியின் கணவர் ரஞ்சித் இதே போல் பிழைக்க மலேசியா சென்று சில மோசடி கும்பலால ஏமாந்துறாரு. இவையெல்லாம் தெரிந்து ஒரு ஏஜென்ட் உதவியால சண்முக பாண்டியன் ஜெகன் மலேசியா சென்று ஏமாந்துடுறாங்க. ஆனா பிழைக்க தெரிந்த பிள்ளையான நம்ம ஹீரோ அந்த ஊர்ல பெண்களை ஏமாற்றும் ஒரு மோசடி மன்னனை யதார்த்தமா கண்டுபிடிக்க இவர்களுக்கு படத்தின் இரண்டாவது ஹீரோயின் சுப்ரா வச்சிருக்கும் தனியார் புலனாய்வு துறையில வேலை கிடைக்குது. இதை தொடர்ந்து ஒரு ஜெயில தேவயானி கணவர் ரஞ்சித்தை காண அவர் இங்க ஒரு பெரிய மோசடி கும்பல் போலி மருந்துகளை உற்பத்தி செய்து அதை இந்தியாவில விற்க பெரிய கூட்டு சதி செஞ்சுட்டு இருக்காங்க. இதற்காக வேலை ஆசை காட்டி பல இளைஞர்களை பிணைய கைதியா வைக்க அந்த கும்பலின் திட்டத்தை சண்முக பாண்டியன் எப்படி முறியடிக்கிறாரு, அந்த அப்பாவி இளைஞனை எப்படி காப்பாற்றாருங்கிறது தான் மீதி கதை. படத்தோட கிளாப்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சண்முக பாண்டியனின் 6 அடி உயரம் ஒரு ஹீரோவிற்கான எல்லா குணாதிசயங்களுடன் கலக்கிறாரு. தன் அப்பாவை போன்ற கார்னர் கிக், லெஃப்ட் பஞ்ச், ரைட் பஞ்ச்னு சண்டை காட்சிகளை தூள் கிளப்புறாரு. அதிலும் படத்துல 2ஆம் பாதியில வரும் மோட்டார் பைக் சண்டை சூப்பர். படத்தின் முதல் பகுதி ரசிக்க முக்கிய காரணம் பவர் ஸ்டார் தான். அதிலும் ஜெகன் பவரின் ரியல் வாழ்க்கையை வச்சு கலாய்ப்பது சம. படத்தின் வசனம் பல இடங்கள்ல கைத்திட வைக்குது. வளர்கிற வரைக்கும் கைப்பிடித்து நடக்கணும், தற்போது அடுத்தவர்களுக்கு கை கொடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு, மன்னிப்பு என் பரம்பரைக்கே பிடிக்காத வார்த்தைன்னு பஞ்ச்ல தூள் கிளப்புறாரு. படத்தின் 2ஆம் பாதியில வரும் மலேசியா போர்ஷன் எல்லாமே கவருது. ஒளிப்பதிவு கலர்ஃபுல்லா இருக்குது. கார்த்திக் ராஜாவும் தன் பங்கிற்கு பின்னணி இசையில கலக்கியிருக்காரு. எல்லாத்துக்கும் மேல நம் கேப்டனின் சர்ப்ரைஸ் என்ட்ரி, தியேட்டரின் விசில் சத்தமே உதாரணம் அவரோட புகழுக்கு. படத்தோட பல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல இயக்குனர் சுரேந்திரனிடம் கேட்க விரும்புவது படத்துக்கு எதுக்கு ஹீரோயின், ஹீரோவுக்கு தான் முக்கியத்துவம்னாலும் கொஞ்சமாவது அந்த மிஸ் இந்தியாவை பயன்படுத்தி இருக்கலாம். பின்னணி இசையில கவனத்தை செலுத்திய கார்த்திக் ராஜா பாடல்ல கோட்டை விட்டுட்டாரு. ஆமத் எடிட்டிங்ல ஏன் இத்தனை சொதப்பல், டப்பிங் ஹீரோயினுக்கு பொருந்தாம இருந்தா கூட பரவாயில்ல, ஹீரோவுக்கே பொருந்தாம இருக்கு. முதல் பாதி மாட்டு வண்டி வேகத்துல போகுது. பவர் ஸ்டார் வரலனா நாம் தான் இடைவெளி வரை இழுத்து கொண்டு வரணும் போல. மொத்தத்துல இன்னும் கொஞ்சம் திரைக்கதையில கவனம் செலுத்தி இருந்தா எளிதா சகாப்தம் படிச்சிருக்கலாம். சோ இந்த மாதிரி நியூஸ் தெரிஞ்சுக்கணும்னா 1, 2, 3 cnews.com லாக் ஆன் பண்ணுங்க.